சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் இடையேயான மோதல் காரணமாக மத்திய கிழக்கு பகுதி போர்க்களமா மாறும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த இரு நாடுகளுமே இந்தியாவுக்கு நட்பு நாடுகள் அப்படிங்கறதுனால இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணணும் அப்படின்னு இந்தியா வலியுறுத்தி இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதற்றத்தை என்னால தணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கு. இஸ்ரேல் ஈரானோட இந்த மோதல் காரணமாக கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னும் டீசல் மற்றும் பல்வேறு பொருட்களோட விலையும் கிடுகிடுன்னு உயரும் அப்படின்னு அபாயங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஈரானோட அணு ஆயுத தளங்கள், ஏவுகணை மையங்கள் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பெயர்ல இஸ்ரேல் சரமாரியான வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்ல ஈரானோட 3 முக்கிய படை தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம மிகப்பெரிய அணு ஆயுத தளம் பலத்த சேதம் அடைந்தது. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 78 பேர் உயிரிழந்ததாகவும் 320 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஈரானுக்கான ஐநா பிரதிநிதி தெரிவித்திருக்காரு. மேலும் இஸ்ரேல் நடத்தி வர்ற இந்த வான்வழி தாக்குதல்களால ஈரான்ல உள்ள முக்கிய அணுசக்தி மையம் சேதமடைந்துள்ளத சர்வதேச அணுசக்தி முகமை உறுதி செய்திருக்கு. அதாவது தெற்கு டெஹ்ரான்ல இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள இஸ்பஹான் யுரேனியம் ஆலை மிக கடுமையா சேதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஈரானோட யுரேனியம் செறிவூட்டல் திட்டம் பல மாதங்கள் தாமதப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற பெயர்ல இஸ்ரேலோட தலைநகர் டெல் அவிட் மற்றும் ஜெருசலேமை நோக்கி ஏவுகணைகளை ஏவினது. இந்த தாக்குதல்கள்ல ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில 34 பேர் காயமடைந்திருக்காங்க. மேலும் ரிஷோன் லெசியோன் அப்படிங்கிற பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல 2 உயிரிழந்திருக்காங்க, 19 பேர் காயமடைந்திருக்காங்க. இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கு. இஸ்ரேல் வீசிய ஏவுகணைகளால ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல உள்ள எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருவதாக ஈரானிய எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்திருக்கு. ஈரானோட அணு ஆயுத திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு தாமதப்படுத்தும் வகையில தாக்குதல் நடத்தி சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகே உள்ள 2 எண்ணெய் கிடங்குகள்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால எண்ணெய் கிணறுகள் பற்றி எரியுது. இதனால மோதல் போக்கு இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் அபாயத்தை உருவாக்கி இருக்கு. ஈரானோட போர்டோ அணுசக்தி மையம் அருகே ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் தாக்கிய நிலையில அந்த பகுதியில சில அதிர்வு பதிவானதால மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அணு ஆயுத மையங்களை குறிவச்சு நடத்தப்படும் தாக்குதல்களால இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் ஈரான் இந்த போரை விரிவுபடுத்த இஸ்ரேல் முயற்சிப்பதா குற்றமும் சாட்டி இருக்கு. மேலும் கடந்த 4 நாட்களா இஸ்ரேல் நடத்தி வர்ற தாக்குதல்கள்ல 244 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1000க்கும் மேற்பட்டவங்க பலத்த காயமடைந்ததாகவும் ஈரான் கூறியுள்ளது. அதே போல இஸ்ரேல்ல குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டாங்க. ஈரான் நடத்திய இந்த பதில் தாக்குதல்ல இஸ்ரேலும் கடுமையா சேதமடைந்திருக்கு. முக்கியமாக இஸ்ரேலோட தலைநகர் டெல் அவிவ் கடுமையா சேதமடைந்திருக்கு. இங்க ஏற்பட்ட சேதங்கள் பகல் நேர வீடியோ காட்சிகள் மூலமா வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழல்ல ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவுல சர்வதேச அணுசக்தி முகமை அதிகாரிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் யுரேனியத்தோட இருப்பு குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட இருக்கு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிய கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதா கூறப்படுது. கமேனிய கொல்ல தங்களிடம் சிறந்த திட்டம் உள்ளது அப்படின்னும் சரியா பின்பற்றினா அவங்கள கொல்லலாம் அப்படின்னும் இஸ்ரேல் கூறியதா அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஆனா அத அமெரிக்க அதிபர் ட்ரம்போ தடுத்து நிறுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோட இந்த தாக்குதல் திட்டம் உலக நாடுகள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போது மோதல்ல ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் நட்பு நாடுகள் தான். இதனாலதான் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளணும் அப்படின்னும் மோதல் வேண்டாம் அப்படின்னும் இந்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தி இருக்கு. அதே போல இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ பிரதமர் மோடியை தொலைபேசியில் அழைத்த போது ஈரானுடனான மோதல் சூழல் பற்றி விளக்கமா சொல்லியிருக்காரு. அப்போது பிரதமர் மோடியும் மோதலை கைவிட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு வலியுறுத்தினாரு. ஏன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா பல்வேறு பொருட்களை இறக்குமதி செய்து வருது, ஏற்றுமதியிலையும் ஈடுபட்டு வர்றதால இந்த மோதல் காரணமா அந்த வர்த்தகத்துல பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இது நடக்கும் பட்சத்துல இந்தியால பல இடங்கள்ல
சில முக்கிய பொருட்களோட விலை கிடுகிடுன்னு உயர்ற அபாயம் ஏற்பட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல இந்தியா ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு நெருக்கமா இருந்து வர்ற நிலையில இன்னொரு பக்கம் ஈரான், சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுடனும் நெருக்கமா தான் இருக்கு. இதன் காரணமாகவே இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் இந்தியா எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கல. எந்த பக்கமுமே தலசாக்காம கிட்டத்தட்ட இந்திய அரசு உலக நாடுகளை எதிர்பார்ப்பிலேயே வைத்திருக்க தொடங்கி இருக்கு. இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருது. இஸ்ரேல் மற்றும் ஈரானோட மோதலுக்கு பிறகு கச்சா எண்ணெயோட விலை உயர தொடங்கியதால வரும் காலத்திலையும் கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்கலாம் அப்படின்னும், இதனால பெட்ரோல் மற்றும் டீசலோட விலை நம்ம நாட்டுல உயரும் அபாயம் ஏற்பட்டு இருக்கு. மேலும் இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம நாடு எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஆயுதங்கள், தோட்டாக்கள், கண்ணாடிகள், மெட்டல் உபகரணங்கள், மிஷினரி, அணு உலைக்கான ரியாக்டர், பாய்லர், அலுமினியம், பிற ரசாயனங்கள், மதிப்புமிக்க கற்கள், மெட்டல்ஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அப்படின்னு இப்படி பல பொருட்களை வாங்குது. இதனால இந்த பொருட்களோட விலை நம்ம நாட்டுல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல ஈரான் கிட்ட இருந்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், உலர் பழங்கள், மினரல்ஸ், ஆயில்ஸ், உப்பு, சல்பர், பிளாஸ்டர், சிமெண்ட், பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு மற்றும் ஸ்டீல் உள்ளிட்டவை இந்தியா இறக்குமதி செய்து தற்போது ஏற்பட்டுள்ள இந்த மோதல் காரணமாக இந்த பொருட்களோட விலைகள் உயர வாய்ப்பு இருக்குது. இதனால இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு இந்தியா வலியுறுத்தி இருக்கு. இதற்கிடையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் செய்யணும் அப்படின்னா விரைவா நல்ல முடிவு எடுத்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. இந்தியா, பாகிஸ்தான் போரை நிறுத்த தான் மேற்கொண்ட முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர்கள் செயல்பட்டது போல இஸ்ரேல் மற்றும் ஈரான் தலைவர்களும் போர் நிறுத்தத்துல ஈடுபடணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் ஈரான் அரசு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தான் தன்னோட முதல் எதிரியா கருதுது அப்படின்னும், அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டிருக்கு அப்படின்னும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திடீர்னு ஒரு குண்டை கொளுத்தி போட்டிருக்காரு. அதாவது ஈரான் அரசு கிட்ட இருந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா அவர் இருப்பதால தான் ஈரான் அரசு ட்ரம்ப்பை தன்னோட முதல் எதிரியா கருதுறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. ஈரானோட அணு ஆயுத திட்டத்தை எதிர்ப்பதுல ட்ரம்ப் இளைய கூட்டாளி போலதான் இருப்பதால ஈரான் தன்னையும் குறி வச்சிருக்கு அப்படின்னு நெதன்யாகு தெரிவித்திருக்காரு. இஸ்ரேல் தற்போது அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருவதால ஆக்ரோஷமா செயல்படுவதை தவிர தங்களுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர், அணுசக்தி மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்ய இஸ்ரேல் தயாரா இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட இரண்டாவது மகனான அவென்னர் நெதன்யாகு அமித் யார்தனி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்ய இருந்த நிலையில திருமணத்துக்கான ஏற்பாடுகள் டெல் அவிவ் அருகே பரந்த அளவிலான பண்ணை வீட்டுல செய்யப்பட்டிருந்தது. திருமணத்தை பெரிய விழாவா நடத்த இருந்த நிலையில ஈரானுடனான மோதல் போக்கு காரணமா திருமணத்தை நடத்துறது சர்ச்சையாகும் அப்படின்னு கருதி தன்னோட மகனோட திருமணத்தை இஸ்ரேல் பிரதமர் ஒத்தி வைத்திருக்காரு. மற்றொரு தேதியில எளிமையா திருமணத்தை நடத்தவும் முடிவு செய்திருக்காரு. இஸ்ரேல், ஈரான் இடையே ஒப்பந்தம் செய்து போரை நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தின போதிலையும் மத்தியஸ்த நாடுகளான கத்தார் மற்றும் ஓமனோ பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஈரான் அறிவுறுத்திய போதிலையும் இதனை ஏற்க ஈரான் மறுப்பு தெரிவித்துட்டு இஸ்ரேலோட தாக்குதல்களுக்கு முழுமையான பதிலடி கொடுத்த பிறகுதான் பேச்சுவார்த்தை நடத்துறது குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. பதற்றத்தை தணிக்க சர்வதேச அழைப்புகள் இருந்தாலுமே இரு தரப்பும் தொடர்ந்து பதிலடி கொடுப்பதா உறுதி அளித்து இருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா கச்சா எண்ணெயோட விலை அதிரடியா உயரும் அப்படிங்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. வர்த்தகத்தை ஆயுதமா பயன்படுத்தி இந்தியா, பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக கூறும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நைல் நதி விவகாரத்துல எகிப்து, எத்தியோப்பியா இடையே சமரசம் ஏற்படுத்தியது போல இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் மத்திய கிழக்க மீண்டும் வலுப்படுத்துவேன் அப்படின்னும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. சொல்லியபடியே ட்ரம்ப் செய்வாரா? இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.